கொத்து புரோட்டா. சரியா? இந்த குளிருக்கு நல்லா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சரியா? ஒரு வானொலியில் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி நல்லா வதக்கு. 2 பெருஞ்சீரகம் போட்டுக்கணும் பொரியல். சரியா? பொரிஞ்சு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பல்லாரியை நல்லா வதங்கின பிறகு பொடிசாக கட் பண்ணால் அரை தக்காளி பழம் அதையும் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு கிண்ணத்தில் ஒரு 3 முட்டை, ஒரு 7 புரோட்டானா 3 முட்டை, அதில் கொஞ்சம் மிளகு பொடி, ஒரு இந்த கறி மசாலா பொடி, கொஞ்சம் உப்பு, அதையும் போட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலக்கி அந்த வெங்காயம் தக்காளி வந்துருக்குல்ல அதில் தூக்கி ஊற்றிடணும். அதை ஊற்றி நல்லா ஒரு 2 கிண்டணும். கிண்டி பாதி வந்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த புரோட்டாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த புரோட்டாவை தூக்கி அந்த முட்டையில் தட்டி காணாதுக்கு உப்பு உரப்புனா கொஞ்சம் காணாதுன்னா சால்னா தூக்கி ஊற்றிட வேண்டியதான். ஒரு 2 கரண்டி சால்னா ஊற்றி நல்லா கிண்டி இறக்கிற வேண்டியதான். கொத்து புரோட்டா ரெடி.